வணக்கம். ஒரே ஒரு விஷயத்தை நான் தெளிவு பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன். மார்க்கெட் கீழே உழுவுதான்றது நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் நானே சொல்லியிருந்தேன், சப்போஸ் மார்க்கெட் அந்த 21,000 லெவலில் பிரேக் ஆச்சுன்னு சொன்னால் பெருசாக கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் மல்டிபிள் சப்போர்ட் ஜோன் இருக்கு. 20,800, 20,500, 400, 19,885 ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட். இது எல்லாமே நான் லெவல் சொல்லிட்டு இருக்கேன். பட் இது எல்லாத்துக்குமே என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் அந்த 21,000 லெவலில் பிரேக் ஆகணும். அதே மாதிரி அப்சைடு அட்லீஸ்ட் ஒரு நாள் அந்த 21,500க்கு மேலே க்ளோஸ் ஆகட்டும். ஒன்று. ரெண்டாவது அந்த 21,820 லெவலுக்கு மேலே போட்டோம். அதுக்கப்புறமா நம்ம டிசைட் பண்ணலாம். இது எல்லாமே ஃபியூச்சர்ஸ் லெவல், நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் லெவல். ஸோ அந்த லெவலுக்கு மேலே போனால் நம்ம பைன்றது நம்ம எடுத்துக்கலாம். பட் ஒன்று நீங்கள் லாஸ்ட் ஒரு 5 டேஸாக நீங்கள் எடுத்து பாருங்களேன். மார்க்கெட் ஒரு 200 பாயிண்ட் கீழே உழுது, அடுத்த நாள் ஒரு 150-200 பாயிண்ட் மேலே போயிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட்டில் ஒரு 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 பேனிக் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆஸ் சச் கீழே உளுந்திருக்கான்றது கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான் வருது. மறுபடியும் நான் சொல்கிறேன், டெக்னிக்கலாக அந்த 21,000 லெவலில் உடைக்கிற வரைக்கும் நீங்கள் யோசிங்க. தோ நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாத்துலேயுமே டவுன் சைட் ரிஸ்க் இருக்குன்றது நான் சொல்லியிருக்கிறேன். பட் இம்மீடியட் ரிஸ்க் இருக்கான்றது நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம். இம்மீடியட் ரிஸ்க்குக்கான ப்ராபபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக தான் கண்ணுக்கு தெரியுது. எலெக்ஷன் வருது, எலெக்ஷன் சமயத்தில் டெஃபினட்டாக மார்க்கெட்டை கீழே உழுவுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. யூஎஸோட டேட்டாஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா செம்ம பாசிட்டிவாக இருக்குது. இன்ஃபேக்ட் அவங்க லாஸ்ட் 4 இயர்ஸ் இல்லாத அளவுக்கு ஜிடிபி க்ரோத் ஆயிருக்கு. இது எல்லாமே பாசிட்டிவ் இருக்கு. யூஎஸோட மெயின் ப்ராப்ளம் என்ன? டெட்டு. அந்த டெட்டை அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துட்டு போகிறாங்கன்றதான் ஒரு கேள்வி. ஆனால் அந்த கேள்வி டெஃபினட்டா வர நவம்பர் டிசம்பருக்குள்ள அவங்க பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. பட் எப்போ பண்ண போறாங்கன்றது தெரியாது. அது பண்ற காலத்தில் டெஃபினட்டா ஒரு ட்ராப் இருக்கு. ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நான் சொல்கிறேன், மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பயங்கர புல்லிஷாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, அன்டில் அன்லஸ் அந்த 21,000 லெவலில் கட் ஆகாத வரைக்கும். கட் ஆச்சுன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது ஒரு சைடு மனசில் வச்சிங்க. இன்னொன்று நீங்கள் எடுத்து பாருங்கள், ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ், ரைட்? ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் எல்லாமே பெருசாக கீழே விழுந்தது. மெயின் ரீசன் ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி பேங்க். இது ரெண்டு தான் பெருசாக கீழே விழுவ ஆரம்பிச்சிச்சு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல லாஸ்ட் 2 டேஸாக ஆல்மோஸ்ட் எல்லா வாட்ஸ்அப் குரூப்பும் ஆகட்டும், எல்லா யூடியூப் சேனலும் ஆகட்டும் பேசுறது ஆர்பிஐ ஹஸ் கிவன் பர்மிஷன் ஃபார் எல்ஐசி டு பை 9.5%. நான் சத்தியமாக ஏற்கனவே வாங்கி முடிச்சிருக்கலாம், ரைட்? இப்போ வர டேட்டா இருக்குல்ல 5.5% என்னமோ, இது எல்லாமே டிசம்பர் மந்த்துக்கான டேட்டா, டிசம்பர் 31st டேட்டா. ஜனவரி 1st இருந்து இது வரைக்கும் எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்கன்றது தெரியாது, ரைட்? அண்ட் இப்போ இந்த ரீசன்ட் ஃபாலில் கூட அவங்க வாங்கியிருக்கலாம். ஸோ அந்த டேட்டாவை நம்பி நீங்கள் நாளைக்கு ஹெச்டிஎஃப்சி தூக்க போகுதுன்னு நினச்சிட்டு வாங்கி ட்ராப் ஆகிடாதீங்க. ஏன்னு சொன்னால் இப்போதைக்கு நிறைய பேர் ஹெச்டிஎஃப்சியை ஆஃப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. எஃப்ஐஐஸில் 2 கேட்டகரிஸ் இருக்கிறாங்க. லாங் டேர்ம் எஃப்ஐஐஸ் அவங்க எல்லாருமே அக்யூமுலேட் பண்ணாங்க. அவங்க அக்யூமுலேஷன் பூராவே டிசம்பர் மாதத்துலேயே முடிச்சுட்டாங்க. இப்போ ஆஃப்லோட் பண்ணிட்டு இருக்கவங்க ஹெச்என்ஐஸ், இந்தியன் பேஸ்ட் ஹெச்என்ஐஸ் எல்லாமே ஆஃப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க அந்த 2 பெரிய ஜாம்பவானுங்க அடிச்சுக்கிற இடத்துல நீங்கள் போய் ட்ராப் ஆகிடாதீங்க. இதுக்கு அடுத்தபடியாக நிறைய பேர் கேட்குற கேள்வி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் க்ளோஸ் டு அபவுட் 100, 110 அந்த ஜோன் போயிட்டு அங்கேருந்து கீழே வந்துட்டுருக்கு. 83 லெவலில் வந்திருக்கு. இது வாங்கலாமா, வெயிட் பண்ணலாமான்றது நிறைய பேர் கேள்வி இருக்கிறாங்க. தோ இது ஸ்டார்ட் ஆனது டே சார்ட்டோட கரெக்ஷன்ற மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. பட் வீக்லி சார்ட்ல கரெக்ஷன் ரிவர்சல் ஆச்சு. அந்த ரிவர்சல் ஆனதுக்கு அப்புறமா லாஸ்ட் 3 வீக்ஸ் அதோட வீக்னஸ் காட்ட ஆரம்பிச்சிச்சு. இப்போ நீங்கள் சார்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் சார்ட் இன்னைக்கு காட்டல, மண்டே இன்னைக்கு அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சார்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் மோர் ஆன் மந்த்லி கரெக்ஷன்ஸில் போயிட்டுருக்கு. அதுக்கான மேஜர் சப்போர்ட் ஜோன், ரைட், கரண்ட் லெவல்ல இருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேஜர் சப்போர்ட் ஜோன் 69 அந்த ஜோனு டு 64, 65 அந்த ஜோனில் தான் அதுக்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ கரண்ட் லெவல்ல இருந்து
கீழே வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் அந்த லெவல் வந்து கன்சாலிடேட் ஆகி மேலே போகிறதுக்கு வந்து அட்லீஸ்ட் 6 months to 8 months வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த டைம் ஃப்ரேம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு ரெடின்னு சொன்னால் ப்ராபப்ளி நீங்கள் வந்து ஐடிஎஃப்சியை ஹோல்ட் பண்ணலாம். பட் ஞாபகம் வச்சுங்க, டவுன் சைட் பெயின் வந்து ஆல்மோஸ்ட் about 25% அப்ராக்சிமேட்லி அந்த சைடில் இருக்குது. எனிவே பிட்வீன் 6 to 8 9 months வந்து பெயின் இருக்குது. ஸோ அந்த பெயின் வந்து மனசில் ஞாபகம் வச்சுங்க. இது ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரெடியான்றது நீங்கள் டிசைட் பண்ணீங்க. அடுத்தது நம்ம பார்க்கலாம். நேற்றும் நாங்கள் வந்து வீடியோ போடல, இன்னைக்கும் வந்து ஜாஸ்தி டேட்டாஸ் இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு சொன்னால், தேர்ஸ்டே அன்னைக்கு எக்ஸ்பைரி ஆச்சு, ஃப்ரைடே லீவு, ரைட்? எக்ஸ்பைரின்றது மந்த்லி எக்ஸ்பைரி ஆச்சு. ஒரு ஹெல்தி ரோல் ஓவர் ஆயிருக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டி வந்து அந்த அளவுக்கு வந்து ஹெல்தியா காட்டல. டவுன் சைட் ரிஸ்க் நிறைய இருக்கு, எஸ்பெஷலி பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் டவுன் சைட் ரிஸ்க் தான் காட்டிட்டு இருக்கு. எக்ஸப்ட் மேபி மண்டே அன்னைக்கு ஒரு ஜர்க் இருக்கலாம் பேஸ்ட் ஆன் ஹெச்டிஎஃப்சி. இருக்குன்றது நான் சொல்ல, இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேபி 1275 அந்த இதை வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக நீங்கள் எடுத்து ஸ்டாப் லாஸாக போட்டு பை பண்ணணும், வாங்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் அதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். பட் இப்போதைக்கு அது வேணான்றது தான் என்னோட கருத்து. நிறைய செக்டர்ஸ் மேஜராக நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இன் பர்டிகுலர் ஐடிசி. நீங்கள் வந்து ஹிந்துஸ்தான் லீவரோ இல்லை நெஸ்லேயோ இது மாதிரி ஸ்டாக்கை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஐடிசி நல்லா இருக்குது. வருண் பிவரேஜ் இதெல்லாமே நல்லா இருக்குது. வெயிட் பண்ணலாம். மண்டே அன்னைக்கு ஈவினிங் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். மண்டே அன்னைக்கு தான் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு, மறுபடியும் நான் சொல்கிறேன், ஓரளவுக்கு வந்து டைரக்ஷன் செட் ஆகும் ஃபார் தி பிப்ரவரி கான்ட்ராக்ட். வெயிட் பண்ணலாமே. மண்டே ஈவினிங் பார்த்துட்டு டியூஸ்டே அன்னைக்கு நம்ம என்னென்ன பை பண்ணலான்றது டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, பெல் பட்டன் அமுக்குங்க, அண்ட் உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.